ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 17வது தலைப்பு. ராமபிரானும் விநாயகரும். மாமாக்காரர் மகாவிஷ்ணு மருமானுக்கு மரியாதை பண்ணி அவர் மகிமை தெரியும்படியாகச் செய்ததை சொல்ல வேண்டும். மகாவிஷ்ணு என்ற மூல ரூபத்தில் அவர் இவரிடமிருந்து சக்கரத்தை வாங்க முடியாமல் தோப்பிக்கரணம் போட்டது மட்டுமில்லை, ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலும் பிள்ளையாருக்கு சாஸ்திரோக்தமாக பூஜை பண்ணியிருக்கிறார். ராமாவதாரத்தில் ராவண சம்ஹாரம் ஆன பிற்பாடு அவர் ராமலிங்க பிரதிஷ்டை செய்து சிவாராதனம் பண்ணியது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ராவண சம்ஹாரத்துக்கு முன்னாடி கிஷ்கிந்தையிலிருந்து போகிற போதே சேதுபந்தம் நிர்விக்னமாக நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் ராமநாதபுரம் சமுத்திரக்கரையில் நவபாஷானம் என்ற இடத்தில் நவகிரக பிரதிஷ்டை செய்து பூஜை பண்ணினார் என்பதும் சில பேருக்காவது தெரிந்திருக்கும். தேவிப்பட்டணம் என்பது அந்த நவபாஷானம்தான். இப்போதும் ராமேஸ்வர யாத்திரை போகிறவர்கள் சுற்றுப்பட்ட க்ஷேத்திரங்கள் பலவற்றுக்கு போகும்போது நவபாஷானத்துக்கு நிச்சயமாக போகிறார்கள். மிகவும் கிரமமாக இந்த யாத்திரை பண்ணினால் முதலில் போக வேண்டிய ஊர் ஒன்று இருக்கிறது. விஷயம் தெரிந்தவர்கள் சேது யாத்ரா என்றால் அங்கே இருந்துதான் ஆரம்பிப்பார்கள். ஆரம்ப சுவாமியான விக்னேஸ்வரரை ராமச்சந்திரமூர்த்தி பூஜை பண்ணின ஊர்தான் அது. உப்பூர் என்று பெயர். ராமர் மாதிரி வடக்கே இருந்து வந்தால் நவபாஷானத்துக்கு முன்னால் அது வந்துவிடும். அதுதானே பொருத்தம். நவகிரகங்களை பூஜிப்பதற்கும் முதலில் சுக்லாம்பரதரம் குட்டி கொண்டுதானே ஆக வேண்டும். எல்லாம் மனுஷ்ய ரீதியில் சாஸ்திரோக்தமாக சம்பிரதாயபூர்வமாக பண்ணி வழிகாட்டியவர் ராமர். அவர் சேதுபந்தத்துக்கு முன் நவகிரகங்களை பிரீத்தி செய்தாரென்றால் அதற்கும் முந்தி சர்வ விக்னஹர்த்தாவான பிள்ளையாரையும் பூஜை பண்ணித்தான் இருப்பார். அப்படி அவரால் பூஜிக்கப்பட்டவர்தான் நவபாஷானத்துக்கு பக்கத்தில் இருக்கும் உப்பூர் பிள்ளையார். வரப்பிரசாதி என்று அந்த வட்டாரத்தில் உள்ளவர்களெல்லாம் கொண்டாடும் மூர்த்தி. மற்றவர்களுக்கு வரம் கொடுப்பாரே தவிர தமக்கு ஒரு கூரை கூட இல்லாதவர். தமக்கு மேலே விமானம் கட்ட அவர் விடுவதே இல்லை. எதையாவது விக்னத்தை உண்டு பண்ணி அதை தடுத்துவிட்டு எளியவர்களில் எளியவராக வெயில் மழை எல்லாம் தம்மேலேயே விழும்படி உட்கார்ந்திருக்கிறார். வெயிலுகந்த விநாயகர் என்றே அவருக்கு பெயர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.